Taste the Daily. கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்த பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் மாதையன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக்குமார் பங்கேற்று பிரசுரங்களை வழங்கினார். 4 ஆண்டுகால ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியின் அவலங்கள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதில் பாசறை கழக மாவட்ட செயலாளர் KPM சதீஷ்குமார், மாவட்ட இணைச் செயலாளர் மனோரஞ்சிதம் நாகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற அம்மா இலவச பொது மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று பயன்பெற்றனர். கஸ்பா பகுதியில் நடைபெற்ற முகாமிற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் SRK அப்பு தலைமை வகித்தார். முகாமிற்கான ஏற்பாட்டை டாக்டர் விஜய் வெங்கடேஷ், மாவட்ட மாணவரணி தலைவர் VPM குமார் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் மாநில கழக அம்மா பேரவை துணை செயலாளர் தாஸ், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் N பாலாஜி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வீரம்பாக்கத்தில் மக்களோடு மக்களாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வரும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியை வரவேற்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி K மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் பல்வேறு ஆலோசனைகளை கழக நிர்வாகிகளுக்கு வழங்கினர். அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கோவில் பதாகை 12வது வார்டு செயலாளர் மது ஏற்பாட்டில் பகுதி செயலாளர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியை திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர், முன்னாள் அமைச்சரும் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளருமான அப்துல் ரஹீம், கழக அமைப்பு செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். வெற்றி பெற்ற அணிக்கு சுழல் கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் திமுக, தாவேகா, பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அண்ணா நகர் வடக்கு பகுதி கழக செயலாளர் ராஜ்குமார் முன்னிலையிலும், தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நகர் சத்யா தலைமையிலும் தங்களை பலர் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அறிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.